வணக்கம் பிரியமானவர்களே. வாரத்தினுடைய கடைசி நாளில் நாம் இடத்தில் இருக்கிறோம். அலுவலான வாரமானதாய் உங்களுக்கு பலருக்கு இருந்திருக்கலாம். ஆனா இந்த நேரம் நாளை மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை குறித்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புறேன். என வேதனையில் இருக்கக்கூடிய பெண்களாக நீங்க யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கீங்களோ, தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது ஒரு அதி அற்புதமான காரியத்தை செய்யும்படியாக இஸ்ரவேல் தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட என்னை இந்த நறுமணமானது உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக நாளை கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த பரிசுத்த ஒலிவ எண்ணெயினுடைய அபிஷேகத்தை நாம் செய்ய போகிறோம். தேவனுடைய ஆனந்த தைலத்தினாலே நீங்க அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. இது எப்படியானதா இந்த நடந்தது? நாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நேற்று தினம் அன்னாலை குறித்த நாளை உங்களோட பேசுறது. அன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு முறை வருடந்தோறும் செல்கிறவரா இடத்துல இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக மோசமான வேதனையை கடந்து போகிறவரா இருந்தாங்க. ஏன் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால எத்தனை அவமானங்களை அன்னாள் இந்த இடத்துல கடந்து போனாங்க. எத்தனை விதமான சூழ்நிலைகள் அவரை இந்த இடத்துல காயப்படுத்தியது. இது எல்லாமே நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக தொடர்ந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிற வரை எந்த நாள் ஆனது அது? அன்னால் தன்னுடைய தீர்மானத்தை எடுத்தாங்க. இனியும் நான் இப்படியான ஒரு அவமானத்து நிலையை சகித்து கொண்டு வாழ்கிற பெண்மணியாய் இருக்க விரும்பவில்லை. இங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்படுறது போல, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என அன்னாளுக்கு இல்லை இல்லை. அதுதான் அன்னாளுடைய மிக மோசமான சூழ்நிலையாக இந்த இடத்துல இருந்தது. அன்னால் மனம் கசந்து அவங்க தேவனிடத்து சென்ற போது, தேவனை இனியும் இந்த சூழலை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல. உங்க பலருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட வாழ்க்கையா இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் நீங்க சூழலை ஏற்றுக்கொள்றீங்க. அண்ணாளுடைய நிலை இதுதான். அண்ணா அந்த சூழலை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இந்த அந்த அவமானத்துல இருக்கும்படியாக தன்னுடைய சக்காலத்தை ஒவ்வொரு முறை அவர்களை இந்த வெக்கப்படும்படியாக அண்ணாவுடைய வாழ்க்கையை அவங்க சூழ்நிலை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சூழ்நிலை மாற்றம் அடைந்தது. அண்ணால் தன்னுடைய தீர்மானத்தை எடுத்து இனியும் அவமானத்துல இருக்க மாட்டேன், தேவனே நீங்க எனக்கான ஒரு ஆண் பிள்ளை இந்த கொடுங்கள். தேவனோடு அவர் அந்த பொருத்தனை செய்த அந்த நாள் எல்லாமே மாறியது. நீங்க பதிலானதை தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா, அன்னால் தீர்க்கதரிசி சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. ஆம், தீர்க்கதரிசி சாமுவேலுடைய தாயார் தான் அண்ணா. தேவனிடத்திலிருந்து தன்னுடைய பொருத்தனையின் மூலமாய் பெற்றெடுத்த மகனை தேவனுக்காக இடத்துல கொடுத்தார்கள். இன்னொரு வார்த்தையில் தன்னிடத்தில் இல்லாததை தேவனோடு பொருத்தனை செய்து தேவனிடத்திலிருந்து பெற்றதாய் அதை தேவனுக்கே கொடுத்தார்கள். இந்த விசுவாசம் தான் அண்ணாளுடைய வாழ்க்கையின் எல்லா சூழலையும் மாற்றியது. வேதனையானது நீக்கப்பட்டது. நாளை நீங்க யாரெல்லாம் வேதனையில இருக்கிற பெண்களா இந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த விசுவாசத்துல இந்த ஜெபம் மட்டுமல்ல, இந்த ஆனந்த தைலத்தினாலே தேவனுடைய வல்லமையை நீங்களும் பெறும்படியாக இந்த அபிஷேகத்தை நாம் செய்ய போகிறோம். எனவே நாளை காலை 9:30 மணி கூட்டத்தை தவற விடாதீர்கள். நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை சபை 3 ஆலயத்திலோ அல்லது நம்முடைய கிளை சபைகள் மற்ற இடங்களிலோ எங்களுடைய இந்த கூட்டத்தில் இணையலாம். எல்லா இடத்திலும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயினாலே, இந்த ஆனந்த தைலத்தினாலே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். என தேவன் உங்களுடைய வேதனை, உங்களுடைய துக்கம், பாடுகள் எல்லாவற்றையும் நீக்க விரும்புகிறார். அவருடைய அதிசயத்திற்கான சாட்சியாய் நீங்கள் வாழும்படியாக தேவன் இங்கு இந்த குடும்பத்திற்கு நிறுத்த செய்தது போல இந்த நபருடைய சாட்சியை பாருங்க. இவருடைய வாழ்க்கை, இந்த கணவன் மனைவி இவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படியாக வேலை செய்தாரோ, தேவன் அதே சந்தோஷம் சமாதானத்தை உங்க வீடுகளுக்குள்ளாகவும் கொடுக்கும்படியாக சாட்சியை பாருங்க. பிற்பாடு இணைந்திருப்பேன். வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை,
இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவர் சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சு போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சார் பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன்.
ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ என் கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுவும் போது சொன்னாங்க, உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போது எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு குறித்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். சரியாக மக்களே, இதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். ஏன்னா தேவன் இந்த கணவரை இந்த இடத்துல குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கினார், இந்த தாயார் இந்த வியாதி வலியில் இருந்து இந்த இடத்துல குணமாக்கினார். தேவன் இவருக்கு மட்டுமல்ல, இவருடைய முழு குடும்பத்திற்கும் அவர் தன் வல்லமையானது இடத்தில் வெளிப்படுத்தினார். அதிசயமானது நடந்தது. தேவனுடைய சர்வ வல்லமையான கரம் பதிலானது இந்த இடத்துல கொண்டு வந்தது. தேவன் இந்த பதிலானது உங்க வாழ்க்கையில் இந்த இடத்துல செய்யட்டும்.
உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கட்டும். அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கை மீது இந்த திருஜமாக்கப்பட. அன்னாளுடைய வாழ்க்கை மாறியது. அன்னாளுடைய வரலாறு மாறியது. என அந்த நேரம் வரை அன்னாள் மலடியாக இந்த இடத்துல இருந்தார். எந்த சூழ்நிலையானது இந்த இடத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தவராய் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் அதுவரை. ஆனா இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தன் தீர்மானத்தை வெளிப்படுத்தின பொழுது தேவனுடைய உதவி அவருக்கு கிடைத்தது. தேவன் அவருக்கான கர்ப்பத்தை இந்த இடத்துல உருவாக்குவதற்கான வழியை இந்த இடத்துல உண்டாக்கினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அன்னால் தேவனுக்கான சாட்சியா மாறினாங்க. தீர்க்கதரிசி சாமுவேலுடைய தாயாராக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். உங்க பிரச்சனையை ஏத்துக்காதீங்க. உங்க பிரச்சனையை ஜெயித்து தேவனுடைய அதிகாரத்திலே பலனானதை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. என தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். புரியுதா மக்களே? இந்த விசுவாசத்தில் இன்னொரு சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு நான் உங்களோடு இணைந்திருப்பேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அதி அற்புதமான விதத்தில் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த பாரத்தினுடைய முடிவு எப்படியாக நெருங்குகிறதோ அதே போல தேவனுடைய வல்லமையான கைகளில் நீங்க பதிலையும் பலனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையிலும் குடும்பத்தில் நிஜமாக்கப்படும்படி சேர ஜெபிக்கலாம். சாட்சிக்கு பிற்பாடு நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பித்தான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியாக இந்த நிலையில் என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கேருந்து ஆயும்கூறும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்புக்கூடு இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில் 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படித்து காட்டுறேன். சாத்தானிய பைபிளில் 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்போ படித்த எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பித்தேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யலை. ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்கள் கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதுக்காக இல்லை? ஆமாம், சரிதான். நான் அவரை தூஷணமாக பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமாக அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்தை செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சார், தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்கே தான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்தில் உங்களுக்கு கொடுக்குறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்றை எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது.
அங்கதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கைய பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்த நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்திய கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால முடியல, என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேனா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார், ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கலாங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இங்க வசனத்துல சொன்ன மாதிரி, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போகும்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வர்றதுக்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு நீங்க தேவை. அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சார். என்கிட்ட கேட்டார், உனக்கு படிக்க பிடிக்குமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமா எனக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். உன்னுடைய போராட்டத்தை விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது? இந்த புஸ்தகத்தை நான் படிக்கும்போது பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருந்தது. நான் அதை முடிக்கும்போது போதகர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுப்பது. இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்துல இருந்து நான் மனம் திரும்ப, என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில் இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளியே உடைச்சு. விடுதலையை நான் பெற வேண்டும் என்று நினைச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலையை நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்னை அர்ப்பணிக்க போறேன். தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெற போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கையை தர
தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்தாவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்தாவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்தை செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனையை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்தை நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்தாவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்லை. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவை ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். பெறறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்தாவி என்னை நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Encontrei teus altares, Senhor, Rei meu e Deus meu. பிசாசு என்னை எதை செய்யும்படியா சொன்னானோ நான் அதை செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா காரியத்தையும் எதை வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய கொடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கார். சமாதானத்தை கொடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சி படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவனை மகிமைப்படுத்த யாரு என்னை தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த தேவனே, இந்த ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த நபர் இதே விசுவாசத்திலே அன்னால் செய்த செயலை போல தான் ஏற்றுக்கொள்கிறாரானா? இது நாள் வரை இவர் தன்னுடைய அவமானத்தை சகித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கலாம். இது நாள் வரை தன்னுடைய வாழ்க்கை அந்த கடினத்திலே, அந்த வலியிலே, அந்த வேதனையிலே இருப்பதை இவர் இந்த எப்படியாய் ஜெயிப்பது என்று வழி தெரியாதவராய் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது என் தேவனை நீர் இந்த வழியானதை இதற்கு காண்பிக்கிறேன். இப்பொழுது எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இந்த வழியானதை இடத்தில் காட்டுகிறேன். இந்த சூழ்நிலை இடத்தில் மாற்றுவதற்காக, இந்த அவமானத்தை இடத்தில் மாற்றுவதற்காக, இவருடைய வாழ்க்கை மீதுள்ள இந்த கடினங்களை இடத்தில் மாற்றுவதற்காக இதோ இப்பொழுதே இயேசுவே, என் தேவாவியானவரே, இந்த அழிக்கப்பட்ட அவமானம் நிறைந்த வலியான வேதனையான வாழ்க்கையை நீக்கி உன் சர்வ வல்லமையான கைகளிலே இவருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்க என்று கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, நீர் மாறாத சர்வ வல்லமையான தேவன் தானே. இதோ யாரெல்லாம் இந்த வலியிலே அழுது கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கடினத்திலே இவர் வாழ்க்கை மீது சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாரோ, இந்த இவருடைய பொருத்தனை நிமித்தம் என்னாலுக்கு நீர் இந்த உதவி செய்தது போல இவர் பொருத்தனை நிமித்தம் இவருக்கு நீர் உதவி செய்யும். இவருடைய விண்ணப்பத்திற்கான பதிலை கொடுப்பதன் மூலமாக இந்த நபருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வழிகளை இந்த ஆசீர்வதிக்கிறேன். இவர் வாழ்க்கை மீது உடைய விருப்பத்தை இந்த அறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்களுடைய பொருத்தனை உங்க வாழ்க்கையான விதத்துல மாற்றட்டும். என தேவன் அவர் உங்களுக்கான பதிலை கொடுக்க தயாரானவரா இந்த இருக்கிறார். தேவனுக்கு அனுமதி கொடுங்க மக்களே. என தேவன் அதி அற்புதமான விதத்திலே, ஆம், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், அதி அற்புதமான விதத்திலே மனுஷரால் முடியாதவை தேவன் செய்கிறவராக உங்களுக்கு இந்த செய்யட்டும். குறிப்பாய் நாளை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் இந்த இணைந்திருங்க. தேவனுடைய திட்டம் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீது நிஜமாக்கப்பட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாச நகருங்கள். அவர் உங்க வாழ்க்கையை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.